இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தி நம்ம பேசும்போது கோவிட் பீரியட்ல இருந்து தான் இவங்க அதிகமா வளர்ந்துகிட்டே வந்தாங்க. இவங்க ஆடுறது, பாடுறது, விளாக்ஸ் எடுக்கிறது எல்லாமே நம்ம ரசிக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுத்தனால எங்கெங்க கொடுக்கணுமோ அதற்கு இவங்க தகுதியானவங்க இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் சமூக வலைத்தளங்கள்ல பேசுறாங்க. அதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, ரசிகர் மணி, அதை தொடர்ந்து வந்த பிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னென்ன பண்ணிருக்காங்க, அது ஏன் சமூக வலைத்தளங்கள்ல வேற மாதிரி ஆப்போசிட்டா போய் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, வெட்டே தமிழ்ல இருந்து. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொன்னாவே நான் ஆரம்பத்துல சொன்னது போலவே பல விஷயங்கள் பண்ணி அவங்க முன்னாடி வராங்க. அதுவும் ஒரு டேலண்ட் தான், அதுல நோ டவுட் அபவுட் தட். ஆனா ஒரு சில பேர் என்னன்னா சும்மா லவ் பாட்டு பாடி முன்னாடி வராங்க, சும்மா கிளாமர் ரீல்ஸ் பண்ணி முன்னாடி வராங்க. அவங்களுக்கு பேட் ப்ரமோஷனா இன்ஃப்ளூயன்சர்ன்ற ஒரு பின்பமா அதோட அந்த ரெகக்னேஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலு, காலேஜஸ், இது மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டு வந்துடுறாங்க. அதாவது இதை ஸ்டார்ட் பண்ணது ரசிகன் மணி தான். இவர் ஆரம்பத்துல ஒரு காலேஜுக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாட்டு பாடி அது இதுன்னு பண்ணப்ப நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, நாங்க காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்துல் கலாம் வந்தாரு, ஐபிஎஸ் வந்தாங்க, கலெக்டர் வந்தாரு, ஈவன் நான் ஸ்கூல் காலேஜ் நான் யூஜில படிக்கும் போது கூட பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க, அவங்க பேசுறது அவ்வளவு இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். ஆனா இங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டிட்டு வரதுனால இவங்க என்ன பண்ண போறாங்க? சமீபத்துல கூட திவாகர் அவர்கள் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு, அப்புறம் தனியார் காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போறாரு. அங்க அவர் தர்பூசணி சாப்பிடுற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு. ஸோ இதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், பிபிஏ, எம்பிஏ, இது மாதிரி பல கோர்சஸ்ல அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட ஏமே என்னவா இருக்கும்னா, படிச்சுட்டு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றது இருக்கும். ஆனா இவங்களை பார்த்த பிறகு இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேரு ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணி அவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இப்போ கண்டென்ட் டெவலப் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க எஜுகேஷனல் பத்தி கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஒரு சொசைட்டி அவேர்னஸ் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எங்களை மாதிரி எடுத்து பேசுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம ஒதுக்கலாம். ஆனா சும்மா டான்ஸ் ஆடுறாங்க, சும்மா லிப்லே மூமெண்ட் கொடுக்குறவங்க, அப்புறம் இந்த ரீல்ஸ்ல என் கண்ணை ஒரு 10 நிமிஷம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு அது மாதிரி ரீல்ஸ் பண்றவங்க கிட்ட என்ன எஜுகேஷனல் கிரைட்டீரியா பார்த்து கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால யாரை வேல்யூ பண்ணணுமோ அவங்கள வேல்யூ பண்ணாம இதுங்களை மாதிரி ஆளுங்களை வேல்யூ பண்றதுனால இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே கொந்தளிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுல இதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ல யாராவது இவங்க எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா கல்லெடுத்து அடிக்கவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும்போது என்னடா இது ரொம்ப மீறி போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க மேல தப்பு இருக்கா, இல்ல கூப்பிடுற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் மேல தப்பு இருக்கா, இல்ல இவங்களை ஆதரிச்ச நம்ம மேல தப்பு இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.